உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒவ்வொரு நாளும் மகா பெரியவா மகிமை ஏதாவது ஒரு சம்பவத்தை தினதோறும் நாம் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் காஞ்சிபுரத்திலே மகா பெரியவா இருந்தபோது ஒரு தம்பதியர்கள் 2 பேர் பெரியவா இடத்திலே வந்து, பெரியவா, எங்களுடைய குழந்தைக்கு, என் பெண் குழந்தைக்கு 35 வயது தாண்டிவிட்டது, இன்னும் திருமணமாகவில்லை, எப்பொழுது திருமணம் நடக்குமோ என்று எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பெண்ணை பெற்ற நான் ரொம்ப கவலையாக இருக்கிறேன் என்று அம்மா பெரியவாடத்திலே சொன்ன பொழுது, பக்கத்தில் இருந்த தேதியூர் வாஞ்சி ஐயர் என்பவர் உடனே சொன்னார், நீங்கள் பெரியவாடத்திலே உங்களுடைய விஞ்ஞாபனத்தை, உங்களுடைய விண்ணப்பத்தை சொல்லிவிட்டீர்கள் அல்லவா, கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடந்தேறும் என்று தேதியூர் வாஞ்சி ஐயர் அந்த தம்பதியரிடத்திலே கொஞ்சம் தகவலை தெரிவித்த மாத்திரத்திலே, இப்பொழுதே ஆவணி மாதம் ஆகிவிட்டது, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை என்றெல்லாம் தாண்டி இன்னும் எவ்வளோ நாள் ஆகப்போகிறதோ, எங்களுக்கு கவலையாக இருக்கிறது என்று அந்த தம்பதியர்கள் 2 பேரும் தன்னுடைய பெண்ணின் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை வருத்தப்பட்டு தேதியூர் வாஞ்சி ஐயரிடத்திலே சொன்னார்கள். கவலைப்படாதீர்கள், செல்லுங்கள், பெரியவா இடத்தில் சொல்லிவிட்டீர்கள் அல்லவா, எப்படியும் நடந்தேறும் என்று சொல்லிவிட்டு அந்த தம்பதியர்கள் புறப்பட்டு விட்டார்கள். உங்களுக்கு ஒரு செய்தி, அந்த இடத்திலிருந்து அவர் கிளம்பி 2 நாள் கூட ஆகவில்லை, அதற்குள் படபடவென்று மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்து அந்த 10 நாட்களிலேயே, அந்த பெரியவாளை தரிசித்த 10 நாட்களிலேயே அந்த தம்பதியருடைய பெண் குழந்தைக்கு திருமணம் நடந்தேறியது. திருமணம் நடந்து முடிந்த பிற்பாடு பெரியவாடத்திலே அவர்கள் வந்து, பெரியவா, இன்றைக்கு கடந்த வாரம்தான் நாங்கள் வந்து வேண்டினோம், 15 நாட்களுக்கு முன்பாக உங்களிடத்தில் பத்திரிக்கை வைப்பதற்கு கூட எங்களுக்கு நேரம் இல்லை, உங்களிடத்தில் வேண்டினேன், குரு கடாட்சம் பரிபூரணம் என்பார்கள், எங்களுக்கு பரிபூரணமாக அந்த குரு கடாட்சம் கிடைத்திருக்கிறது, ஒரு நம்பிக்கையோடு செல்லுங்கள் என்று தேதியூர் வாஞ்சி ஐயர் குறிப்பிட்டார். எங்களுக்கு ஒரு மனதோடு தான் புறப்பட்டோம், இருந்தாலும் பெரியவாழத்தில் சொல்லிவிட்டோம் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த இடத்திலிருந்து அங்கே நகர்ந்து போனோம். 2 நாட்களிலேயே நல்ல மாப்பிள்ளை அமைந்து உடனடியாக திருமணமும் முடிந்து விட்டது பெரியவா, உங்களுக்கு பத்திரிக்கை கூட கொடுக்க முடியவில்லை என்று அந்த தம்பதியர்கள் பெரியவாடத்திலே சொல்ல, பெரியவா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று ஆசீர்வாதம் செய்தாராம். இதை எதற்காக நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், எப்பொழுதுமே ஒரு குருவிடத்திலே சரணாகதி அடைந்து விட வேண்டும். எப்படி வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே தண்டம் சமர்ப்பித்தல் என்று சொல்லுவார்கள், அதாவது ஒரு குச்சியை வைத்தால் அப்படி கீழே விழுவது போல பெரியவாடத்திலே நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பெரியவா நீங்கள்தான் சரண் என்று பெரியவாடத்தில் நாம் சரணாகதி அடைந்து விட்டால் கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். கிருஷ்ண பரமாத்மா கீதையிலே அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்வார் அல்லவா, யோகக்ஷேமம் மகாம்யகம், உன்னுடைய சுகதுக்கங்கள் அனைத்தையும் என்னிடத்திலே ஒப்படைத்து விடு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனிடத்திலே சொன்னது போல, உங்களுக்கு சமீபத்திலே நீங்கள் பார்த்திருக்கக்கூடும் LIC அதனுடைய எம்பளம் 2 கைகளை விரித்து சமஸ்கிருதத்திலே எழுதியிருப்பார்கள். அது எழுதியிருப்பது வாக்கியம் இதுதான், யோகக்ஷேமம் மகாமிகம் என்கிற வாக்கியத்தை தான். உங்களுடைய சுகதுக்கங்கள் அனைத்தும் எங்களிடத்தில் பாலிசியாக ஒப்படைத்து விடுங்கள், நாங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறோம் என்பதாக அந்த வாக்கியம் யோகக்ஷேமம் மகாமியகம் இருக்கும். அதே போல நம்ம பெரியவாடத்திலே சரணாகதி அடைந்தால் கண்டிப்பாக எல்லாம் நிறைவேறும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.